பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, நமது இரட்சிப்பில் நாம் நிலை நிற்கிறோமா? இரட்சிப்பின் ஆரம்பத்தில் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நமது இரட்சிப்பில் நாம் நிலை நிற்கிறோமா என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். அடுத்து இன்னொரு சாரார் கவலை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை இதில் இருக்கிற மக்கள் இதற்கான காரணத்தை இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள, இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை இயேசு கற்றுக் கொடுப்பதை தியானிக்க இருக்கின்றோம். இயேசுவிடம் எப்பொழுதுமே கிரியையுடன் தான் இயேசுவிடம் தொடர்பு கொள்ள முடியும். இயேசு புதையலை வைத்திருக்கிற இடத்தை காட்டுவார், முத்து இருக்கிற இடத்தை காட்டுவார். நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும், நாம் தான் மூழ்கி எடுக்க வேண்டும். கிரியை இல்லாமல் இயேசுவை பார்ப்பது, அவரை விக்கிரகமாக பார்க்கிறோம் நம்ம ஆகிவிடுவோம். நமது இயேசு உயிருள்ளவர், நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறவர், பார்த்து கொண்டிருக்கிறவர், நம்மளுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறவர். ஆகவே கிரியையோடு தான் அவரை சந்திக்க முடியும், வெற்றி பெற முடியும். நான் அதை தான் இது தியானிக்க இருக்கின்றோம். நாம் வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இயேசு மன்னிங்கன்னு சொல்கிறார் நம்மளை. அவர் எப்படி இருக்காருன்னு, எப்படி மன்னிச்சார்னு பார்ப்போமா நம்ம? இப்போ அவர் மன்னித்தாரா? அவர் யாரை மன்னித்தார்ங்கிறத நம்ம பார்ப்போமா? இப்போ அவர் யாரை மன்னித்தார்? அவரை கொலை செய்வதற்கு கட்டி பிலாத்திடம் இழுத்து கொண்டு போகிறாங்க. எல்லாரும் ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, கட்டி இழுத்து கொண்டு போகிறாங்க. அவரை மன்னித்தார். அவர்களை மன்னித்தார். அவர் முகத்தில் துப்புறாங்க, அடிக்கிறாங்க அவரை. அவங்கள அவர் சபிக்கலை, அவங்கள அவர் ஏற்று பேசலை, அவங்கள மன்னித்தார். விஷ முட்களால் கிரீடம் போல செய்து அவர் தலையில் வைத்து, ஏன்னா அவர் ராஜாங்கார்ல, ராஜா கிரீடம் வேணும்ல, இந்த அவன் கிரீடம் விஷமுள்ளால் கிரீடம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முற்கிரீடத்தை அவர் தலையில் வச்சு கோலால் அந்த முள் மேலே அடிக்கிறாங்க. அந்த முள் தலையில் குத்தி ரத்தம் கொப்பளிக்குது, வெளியில் முகத்தில் வடியுது, தலையில் வடியுது. அப்படி செய்கிறவர்களை அவர் மன்னித்தார். அவரை சிலுவையில் படுக்க வச்சு கையை காலை ஆணியில் அடிக்கிறாங்க. துடிச்சிருப்பார்ல, ஆணியில் அடிக்கிறாங்க. அந்த சிலுவையை இப்போ தூக்கி நிறுத்துகிறாங்க. அவர் உடலை பூமி இழுக்குது, ஆணியில் தொங்கிட்டு இருக்க உடல் ஆணி விடமாட்டேக்குது. சொல்ல முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. அவர் மன்னித்தார். சிலுவையில் வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து தூசிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, ராஜாவே வாழ்கன்னு சொல்லி. அவரை அவங்க சபிக்கலை, அவர் மன்னித்தார். இறந்து விட்டார்னு பார்க்குறாங்க. பொதுவாக இறந்துட்டாங்கன்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க? நாசியில் கை வைத்து பார்ப்பாங்க, சுவாசம் இருக்குதான்னு சொல்லி. இதயம் சுருங்கி விரிதான்னு பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் கையை பிடிச்சி பல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இயேசுவுக்கு இறந்துட்டாருன்னு எப்படி பார்த்தாங்களாம்? ஈட்டியால் விழாவில் குத்தி பார்த்தாங்களாம். அவர்களை அவர் மன்னித்தார். இந்த கொடியவர்களை இயேசு மன்னித்தார். எதுக்கு? நம்மளுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுப்பதற்கு. நீங்களும் மன்னிக்க என்று சொல்வதற்கு அதனால தான் அவருக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது.
நம்ம அவரை பின்தொடர்கிற மக்கள்னா நம்மளும் இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை மன்னிக்கணும். மன்னிக்கிறது தான் அவர் பிள்ளைங்கிறதுக்கு நம்ம அடையாளப்படுத்துகிற காரியம். நம்ம இது மாதிரி சிலுவையின் பாடுகள். நம்மளை பகைப்பாங்க, காரணம் இல்லாமல் பகைப்பாங்க. என்ன எதுக்காக பகைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளை பகைப்பாங்க, ஒதுக்குவாங்க, நம்மளை முகத்தில் அடித்த மாதிரி பேசுவாங்க. நம்ம பதிலுக்கு பதில் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம அவங்கள பொறுத்துக்கொள்ளணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுக்கு பதிலாக சிலுவை பாடுகள், இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் இதுதான். அந்த பாடுகளுக்கு சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னாங்க எல்லாரும், நீர் தான் தேவனின் குமார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒரே ஒரு காரியம் செய்யும், நீ சிலுவையை விட்டு இறங்கி வாருன்னார். அவர் இறங்க முடியும். தேவன் எல்லா அதிகாரத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருந்தார். அவர் இறங்கிட்டார்னா அவர் எப்படி உயிர் தெழுவார்? அவர் எப்படி தேவன் உயிர்த்தெழ வைப்பார்? அவர் முதல் பேரான குமாரனாக உயிர்த்தெழணுமே. அவர் உயிர்த்தெழுந்தால் தானே அந்த வல்லமை நமக்கு விளங்க பண்ணும். அவர் இறந்தால் தானே நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளை அது இல்லை, நம்மளுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. உன்னை பகைப்பாங்க, வெறுப்பாங்க, உன் மனதை புண்படுத்துவாங்க, நீ அதெல்லாம் பதிலுக்கு பதில் செய்யாத. இதுதான் சிலுவையின் பாதை. இந்த பாதையில் நீ கடந்து வா. இந்த பாதையில் பொறுமையாயிரு. இந்த பாதையில் மன்னி, இந்த பாதையில் நன்மை செய். அப்போ நான் சிலுவையை ஜெயிச்ச மாதிரி நீனும் சிலுவையை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம நிந்திப்பாங்க, சபிப்பாங்க, நம்ம பதிலுக்கு நிந்திச்சிடக்கூடாது, அவங்கள சபிச்சிடக்கூடாது, அவங்கள ஆசீர்வதிக்கணும். அது எப்படி ஆசீர்வதிக்கிறது? அதுதான் சிலுவையின் பாதை. அதுதான் நம்ம சிலுவையில் நம்ம தொங்குறோங்கிறதுக்கு அடையாளம். அவங்க நிந்திப்பது, சவிப்பதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அறியாமல் செய்கிறாங்க, புரியாமல் செய்கிறாங்க. அவங்க உலகத்தில் உள்ள ஆசாபாசத்தில் அப்படி செய்கிறாங்க, சாத்தான் பிடியில் சிக்கி இருக்கிறதில் அப்படி செய்கிறாங்கன்னு அவங்கள புரிந்து கொண்டு நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கணும். தேவன்கிட்ட அவங்களுக்காக இரக்கமாக பேசணும். அவங்கள விடுவீங்கன்னு தேவன்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மகிட்ட பெருமையை காட்டுவாங்க, நான் பொறுத்து கொள்ளணும். நம்மகிட்ட கேட்டக்கூடாது, நேற்று நீ எப்படி இருந்தேன்னு தெரியும், இன்றைக்கி இந்த 2 காசு வந்தோன்னே நீ துள்ளுறியா அப்படின்னு கேட்டக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம பொறுமையாக இருக்கணும், அதெல்லாம் மன்னிக்கணும், அதெல்லாம் பொறுத்து கொள்ளணும். அவங்க எப்படிலாம் அவங்க நடந்தாலும் அவங்கள நம்ம மன்னித்து அவங்கள்ட்ட நம்ம மனம் புண்படாமல் நடந்துக்கணும். பொறாமப்படுவாங்க, நம்மளை பார்த்து அவங்க முகத்தை திருப்பிட்டு பொறாமப்படுவாங்க. நம்மளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவன் இருந்த நிலைமை என்ன, இன்னும் ஏதோ வேலை கிடச்சிக்கிட்டோன்னு நம்ம பேசாமல் தான் இருப்போம், நம்ம வேலைக்கு போயிட்டுருப்போம். ஆனால் அவங்க நம்ம நம்மளை பார்க்கும். அவன் நம்மளை கண்டு தான் இப்படி பண்ணுறான், அவன் வேலை கிடச்சி திமிரு தான் நம்ம ஆக்சுவலாக அவங்கள பார்க்க மாட்டோம், அதனால் போயிருப்போம். ஆனால் நம்ம பார்க்காம போகிறான் அப்படின்னு நம்மளை கண்டு பொறாமப்பட்டு துடிப்பாங்க. நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம வேலை கிடைச்சதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இருந்தோம் அதே மாதிரி அவங்ககிட்ட போய் அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக பேசணும். பொய் சொல்லுவாங்க, களவு பண்ணுவாங்க, கள்ளத்தராசில் நம்மகிட்ட இருந்து கமிஷனுக்கு எடுப்பாங்க. நம்ம அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. நீ பொய் சொல்லிட்ட, நீ களவு பண்ணிட்ட, நீ கமிஷன் எடுத்துட்ட, என்கிட்ட குற்றப்படுத்தக்கூடாது. அவங்கள விட்டு ஒதுங்கிறனு. துஷ்டரை கண்டால் தூர விலங்குன்னு சொல்கிறாரு. அவங்கள விட்டு ஒதுங்கிறனு. அவங்கள மனநோகாமல் அவங்கள்ட்ட சமாதானமாக இருந்து கொண்டு அவங்கள விட்டு ஒதுங்கிறனு. நம்ம ஆணவத்தை காட்டுவாங்க, திமிரை காட்டுவாங்க, நம்ம பொறுத்து கொள்ளணும். அவங்க அதுக்காக அவங்கள புண்படுத்த மாதிரி பேசக்கூடாது. கோபம் வரும் நம்மளுக்கு, கோபத்தை அடக்கி கொள்ளணும். அதுதான் சிலுவையின் பாதை. சிலுவையில் தொங்க விடுவாங்க, நம்மளை எல்லாம் காட்டி கோவப்படுறானான்னு பார்ப்பாங்க. சாத்தான் பார்ப்பான் நம்மளை, இவன் அதுக்கு பதில் சொல்கிறானான்னு பார்ப்பான் சாத்தான். அவங்க சாத்தான் பிள்ளை அதான் அது பண்ணுறாங்க. நம்ம பதில் சொல்லிட்டோம்னா அவங்க பாணியில், அது ஆணவத்தில், திமிரில், கோபத்தில் சண்டை போட்டுட்டோம்னா, வைராக்கியம் காட்டிட்டோம்னா நம்மளும் சாத்தான் பிள்ளையை மாறிடுவோம். நம்ம சிலுவையில் தோற்று போவோம். சிலுவை பாதையில் நம்ம ஜெயிக்கணும்னு இயேசு கற்றுத்தரார் நம்மளுக்கு. இதான் மன்னிக்கிற குணம். இந்த மன்னிக்கிற குணம் தான் நம்ம கிறிஸ்தவன் ஆக்குது, இயேசுவின் பிள்ளைன்னு ஆக்குது. மன்னிக்கிற குணம் தான். வேதத்தில் பார்ப்போமா, நம்ம இந்த குணம் இருந்தால் நம்ம நியாயத்துக்குள்ள மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது. நியாயம் கிடைக்குங்கிறது இல்லை. இந்த பூமியிலே சமாதானம் வாழலாம், இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த பூமியிலையும் நம்மளுக்கு நம்ம மகிழ்ச்சி, நியாயத்திற்படி நம்மளுக்கு மகிழ்ச்சி. இப்படி சிலுவையின் பாதையில் நம்ம ஜெயித்தோம்னா
நம்ம யோபுவை பார்ப்போம். யோபு எல்லாவற்றையும் இழந்து உட்காந்துருக்கிறாரு. நண்பர்கள் வராங்க. நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அவங்ககிட்ட, நீ தப்பு பண்ணியிருப்பப்பா, அதனால தான் அவனுக்கு இந்த தண்டனை பாங்காங்க. அவனே நொந்து நூலாக உட்காந்துட்ருக்கான், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுறான் அப்படின்னு சொல்லுவாங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவனை மேலும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அவங்க நண்பர்கள் யோபுவை மட்டும் கஷ்டப்படுத்தலை, தேவன்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவனை அப்படி ஆயிட்டான்னு சொல்லி தேவனையும் குற்றப்படுத்துகிறாங்க அவங்க. உடனே தேவன் சொல்கிறார், எப்பா நீ யோபு என்கிட்ட பேசுகிற மாதிரி நிதானமாக பேசலை, அதனால் உங்களுக்கு தண்டிக்க போகிறேன், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் யோபுகிட்ட சொல்லி யோபுவை உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னால் நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்கிறார். உடனே யோபுகிட்ட ஓடி வராங்க. யோபு இப்படி தேவன் சொல்கிறாருப்பா, நீ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுப்பான்னு சொன்னாங்க. உடனே யோபு நினைக்கல, என்னெல்லாம் சொன்னீங்கடா, என்ன நீ பண்ணுற காரியத்தினால தான் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் கஷ்டப்படுங்க, இந்த தேவனை தண்டிக்கணும்னு யோபு விடலை. அதுலேயும் அவன் என்ன சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, தேவன் தண்டிக்க விடாமல் உங்களை தடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தேவனோட ஜெபம் பண்ணுறான். அவன் செஞ்ச காரியங்கள்லாம் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ண சொல்கிறார் தேவன் நம்மளை. அப்படி இருந்தால் தான் கிறிஸ்தவங்கிறாரு. அப்படி இருந்த யோபுக்கு என்ன கிடச்சிது? அவன் சிறையிருப்பு அப்பந்தான் மாற்றுறாரு. அவர் இரட்டிப்பான நன்மைகளை அப்பந்தான் நிரப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவர். அந்த குணத்தை பார்த்த பிறகு தான் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் எது தெரியுமா? மன்னிக்கிற குணம். இந்த மன்னிக்கிற குணம் தான் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச குணம். அதனால தான் யோபுவை அப்படி மன்னிக்கிறார் அவர். அடுத்த ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யோசேப்பு பார்வோன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ பிரதமராக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவனுடைய சகோதரர்கள்லாம் வராங்க. 11 பேர் வந்து அவன்கிட்ட அரிசி கேட்குறாங்க, உணவு கேட்குறாங்க, தானியம் கேட்குறாங்க. அவன்கிட்ட அவன் பார்த்துருப்பான், இவங்கெல்லாம் நம்மளை குளிர் தூக்கி போட்டவங்க, இவங்கெல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு நம்ம இறந்துட்டான்னு சொல்லிடுவோன்னு சொன்னவங்க, இவங்கெல்லாம் நம்மளை அடித்தவங்க, இவங்கெல்லாம் நம்மளை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றவங்க அப்படின்னு அவன் பார்க்கல. அவனை மன்னிக்கிறான். மன்னிச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் செய்தது நல்லது, நீங்கள் அப்படி செய்ய போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இஸ்ரேலில் இருந்தால் இப்படி ஒரு பிரதமருக்கு அங்கே இப்போ வாய்ப்பே கிடையாது. இயேசு என்னை பிரதமர் ஆக்க தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதுவும் வல்லரசு எகிப்தின் பிரதமர் ஆக்க தான் கொண்டு வந்திருக்கிறாரு. உலகத்தில் உள்ள பெரிய பதவியை கொடுக்க தான் தேவனை கொண்டு வந்திருக்காரு. அதை கொடுக்க வச்சது நீங்கள் தான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறான். மன்னிக்கிறான். அவங்கள மன்னிக்கிற. அவங்களாம் பயந்துருப்பாங்க, அவங்கள கண்டு என்ன செய்ய போகிறான்னு கூட பயந்துருப்பாங்க. அவங்கள மன்னித்து இயேசுக்கு பிடித்த இதாக இருந்துக்கிட்டுறான். அடுத்து பாருங்கள், பார்வோன் வீட்டில், போத்திபார் வீட்டில் பாவத்தை கண்டு ஓடி வாரான் யோசேப்பு பிரதமர் ஆக்குறதுக்கு 2 டிகிரி வாங்கியிருந்தார் அவர். ஒரு டிகிரி பாவத்தை விட்டு ஓடுற டிகிரி, இன்னொரு டிகிரி மன்னிக்கிற டிகிரி. நான் உயிரை கொல்ல வந்தவங்களை, இயேசுவை போல கொல்ல வந்தவங்களை, விற்று போட்டவங்களை, அவனை ஒழிச்சுக்கட்டுன்னு நினச்சவங்களை மன்னித்து சந்தோஷப்படுத்தி உணவு கொடுத்தான். அந்த டிகிரி 2 டிகிரி அவர் யோசேப்பு வாங்கினதுனால அவர் எவ்வளோ பெரிய பதவி, பிரதமர் பதவி, உலகத்திலே பெரிய பதவி அது கொடுத்தார். நம்ம பிள்ளைங்க எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, என்ன வேலையில் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க இயேசுவோட டிகிரியை வாங்க சொல்லணும். நம்ம பிள்ளைங்களுக்கு இயேசுவோட டிகிரியை கற்றுக் கொடுக்கணும், அதை வாங்க வைக்கணும். அவங்களுக்கு இந்த மன்னிக்கிற இதயத்தையும் இந்த பாவத்தை கண்டு ஓடுற இதயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் பெரிய டிகிரி. அந்த டிகிரியை நமக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மன்னிக்க, விட்டு கொடுக்க, பொறுமையாக இருக்க, தாழ்த்த சொல்லி கொடுக்கணும். இதுக்கு தான் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் நம்ம வீட்டில் தான் தினம் பண்ணி நம்ம பிள்ளைகிட்ட பேசணும். வெக்கத்தை விட்டு நம்ம இயேசு நம்ம பிள்ளைங்க யோசேப்பு மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு டிகிரியை வாங்கி கொடுக்கணும்னா நம்ம குடும்ப ஜெபத்தில் அவங்களுக்கு டீச் பண்ணணும். அவங்ககிட்ட குடும்ப ஜெபத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு காசைத்தான், வேலையைத்தான், வீட்டைத்தான் கேட்கக்கூடாது. குடும்ப ஜெபத்தில் இருந்துக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு மார்க்கை கொடு, என் பிள்ளைய வேலையை கொடு, என் பிள்ளையை பாஸ் பண்ண வைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அவன் என்ன நினச்சிடுவான், நம்ம மார்க் எடுக்காததுக்கும் வேலை கிடைக்காததுக்கும் நம்ம பாஸ் பண்ணாததுக்கு காரணம் நம்ம இல்லை, இயேசு குற்றவாளி ஆக்கிடுவான். நம்ம மெஜாரிட்டி ஜபங்கள் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இயேசுவே குடும் நம்ம ஏதோ தகுதி உள்ளவங்க மாதிரி, இயேசு கொடுக்காம தப்பு பண்ணி வச்சுருக்க மாதிரி நம்ம இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. ஜெபம்
இயேசுக்கிட்ட சொல்லணும், இவனை கிளாஸில் கவனிக்க வையும்பா, கவனிக்காத குற்றங்கிற உணர வையும்பா, டீச்சர் பேச்சை கேட்க வையும்பா, ரோட்டில் போகும்போது ஆக்ஷன் ட்ராமாவில் இருக்கிறதுக்கு முழு கவனமாக ஓட்ட வையும்பா, முழு கவனம் குறைஞ்சா ஆக்ஷன் ஆகிற உணர்வை உனக்கு ஏற்படுத்தும்பா, அவன் கிரியைகளை அவனுக்கு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு, அவன் கிரியைகளை ஞாபகப்படுத்தணும், அவனுக்கு தினம் வீட்டுக்கு வந்தால் படிக்கணும்பா, அது புரியணும்பா, அந்த கேள்விக்கெல்லாம் விட தெரியணும்பா, அப்படி ஆக்கி இவனுக்கு மார்க்க கொடும்பான்னு சொல்லணும் அவனுக்கு. நம்ம பிள்ளைகளை இயேசுவின் டிகிரியை கொடுத்து நம்ம பிள்ளைகளை பெரிய பதவியில் உட்கார வைக்கலாம். படிப்பு வேணால் நம்ம பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வேணால் கிடைக்காம இருக்கலாம். அந்த இயேசுவின் டிகிரி அவனை பெரிய இடத்துல உட்கார வச்சிரும், அவனை பெரிய புகழ் பெற வச்சிரும், அவனுக்கு பெரிய தொழில் ஆரம்பித்து கொடுத்துரும், அவனுக்கு பெரிய இடத்துல அவனை ஆசீர்வதித்து உட்கார வச்சிரும். இந்த வெறும் கல்வி அவனை அது செய்யாது. இயேசுனுடைய கல்வி யோசேப்புக்கு அந்த டிகிரி கொடுத்த டிகிரி என்னெல்லாம் செஞ்சுதோ அதெல்லாம் இவனுக்கு செஞ்சிடும். அப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம இயேசு டிகிரி கொடுத்து வளர்த்து, நம்ம மன்னிக்கிற குணத்தை அவனுக்கு கொடுத்து, நம்மளுக்கு பாவத்தை கண்டு ஓடுற கணத்தை கொடுத்து, இந்த நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவோம். இயேசு எதுக்காகத்தான் அந்த உயிரை கொடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் நம்மளுக்கு அவ்வளோ வேதங்கள் பட்டு இந்த மன்னிக்கிற குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்து வசன வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். தேவனை பொறுத்தவரை என்னெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. நம்மளுக்கு அவர் உபவாசம் இருக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் ஏன்னா நம்மளை ஒரு அன்பு வச்சுருக்கிறார். அவர் நான் உனக்கு உபாசத்தில் இல்லாமல் உனக்கு நான் பலன் தரணும்பா, நீ பலனை உபாசம் இருக்கிற பலனை நீ என் கையிலேருந்து வாங்க முடியாமல் ஆயிடுற, நீ அந்த பலனை தடுத்துடுற. நீ செய்கிற காரியங்கள் உபாசம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டி அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமனு போயிடுறப்பா அப்படின்னு சொல்லி இயேசு உற்று கவனித்து அவர் ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தர அவர் பிரயாசப்படுறார். அவர் மனிதனுக்கு ஒரு குணம் உண்டு, ஒரு பாவ குணம் உண்டு. அது என்னென்ன, தன்னை மற்றவனோட உயர்வாக காட்டணும். அதற்கு தான் பணத்தை சம்பாத்தியம் பண்ண ஓடுறான். அதுக்கு தான் பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் பண்ணுறான். சொத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஏமாத்துறான், பதவியை சம்பாத்தியம் பண்ணுறான், தன்னை அழகுபடுத்துகிறான். அதுக்கு டாக்டர்கிட்ட போகிறான், அதுக்கு போகிறான், இதுக்கு போகிறான், உடைகளுக்கு ஏகப்பட்ட பணம் செலவழித்து அழகுபடுத்துகிறான். ஏன்னா தன்னை உயர்வாக காட்டணும், மற்றவனை தாழ்த்தணும். அதுதான் அவனுக்கு ஏம். அவனுக்கு ஜாதியில் உயர்ந்தவன் சொல்கிறான். இந்த உயர்ந்தவன் காட்டி இதுக்கு தான் வாழ்க்கைங்கிறான், அவன் இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறான். இதுதான் சாத்தான் அவனுக்கு தான் கையில் பிடிச்சி வச்சுருக்கான். அவன் இந்த உலகம் உண்மையான உலகம், இந்த நிரந்தரமான உலகம் அப்படின்னு நம்ப வச்சுருக்கிறான் அவனை. இந்த உலகம்தான் முக்கியம், இந்த உலகத்தில் இந்த பெரிய ஆள் நீ காட்டணும், மற்றவனெல்லாம் தாழ்த்துற அளவுக்கு நீ பெரிய ஆள்னு காட்டணும், எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வரணும், நீ புகழ் அடைஞ்சிருக்கணும். அதுக்கு தான் பணத்தை சம்பாத்தியம் பண்ணு, சொத்தை சம்பாத்தியம் பண்ணு, பதவி சம்பாத்தியம் பண்ணு, நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பணம் மட்டும் கொண்டு இருந்தப்போ எல்லாரும் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சாத்தான் காதில் ஓதி வச்சிருக்கிறான். இதுக்காக அவன் இயேசுவை விடலை, சர்ச்சையை விடலை. இயேசு மூலமாகவும் சர்ச்சினுடைய நடவடிக்கை மூலமாகவும் தாம் பெரியாளுன்னு காட்ட ஆசைப்படுறான். இயேசு பெரியாளுன்னு காட்ட ஆசைப்படலை, தாம் பெரியாளுன்னு காட்ட ஆசைப்படுறான். நான் பாரு, நான் தேவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு. உலக பெருமையை மேன்மைப்படுத்த இயேசுவை பயன்படுத்துகிறான். அவன் என்னெல்லாம் சொல்கிறான், அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்தரங்கத்தில் பண்ணுங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், அந்த பாரு நான் இயேசுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு, நான் இயேசுக்காக எவ்வளோ பக்தி காட்டுறான் பாரு, நான் இயேசுக்கு செய்கிற காரியத்தெல்லாம் பாரு, நான் சர்ச்சுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு, எவ்வளோ காணிக்கை கொடுக்கேன் பாரு, நான் பெரிய ஆள், என்னை பெரிய ஆள் மதினி, நான் இயேசுக்கு என்னெல்லாம் காரியம் சொல்கிறேன் பாரு. நான் இயேசுக்கு செய்கிற காரியத்தில் போல அவன் அடைய ஆசைப்படுறான்.
அதுதான் தேவன் அந்தரங்கமாக பண்ணுப்பா, நான் உனக்கு ஆசீர்வதிக்க முடியலப்பா, நீ செய்கிற காரியத்துக்கு உனக்கு நான் நன்மை செய்ய முடியல, நீ அதனால் எல்லாத்தையும் அந்தரங்கமாக பண்ணு அப்படிங்கிறார் அவர். ஆனால் அந்தரங்கமாக பண்ண தான் புகழடைய முடியாத இவன் தான் பெரிய ஆளுன்னு காட்டலாம் ஆசைப்படுறான். அதுக்கு தான் நான் தேவனுக்காக செய்கிற பக்தி வைராக்கியத்தை வெளியில் காட்டுறான், விளம்பரப்படுத்துகிறான் வெளியில். அதன் மூலம் நான் பெரிய பக்திமான், அதன் மூலம் நான் பெரிய ஆளுன்னு காட்ட ஆசைப்படுறான் அவன். ஊழியங்கள் அப்படி தான் நடக்குது. ஏன் ஊழியம்? நான் யார்? ஏன் ஊழியம்? ஏன் ஊழியனுக்கு 10 ஆள்லாம் வரக்கூடாது? ஏன் ஊழியத்துக்கு 1000 ஆள் வரணும்? எப்படியாவது கொண்டா அவங்கள, எப்படியாவது கொண்டா. ஏன் சர்ச்சு இது? ஏன் சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருக்கணும், இந்த மாவட்டத்தில் ஏன் சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருக்கணும், என் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, மாவட்டத்தில் பெரிய சர்ச்சுன்னு எல்லோரும் சொல்லணும். யார்? நான் பண்ணுறேன் ஊழியம், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊழியம் நடக்குது. அந்த ஊழியத்தில் உள்ள விசுவாசிகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? பிற சர்ச்சுக்கு போடுறவங்களாம் கூப்பிட்றாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வா, எங்கள் ஊழியத்துக்கு வா, நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எங்கள் கூட்டத்துக்கு வான்னு கூப்பிட்றாங்க. அவங்க இந்துக்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்துக்களுக்கும் நம்மளுக்கும் இடையில் அன்பு இருக்குது, ஆனால் ஒரு சபைக்காரங்களுக்கும் இன்னொரு சபைக்காரங்க இடையில் அன்பு இல்லை. நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கிறேன். இது ஒரு பாஸ்டர் அடுத்த பாஸ்டரை அடித்து போட்டார், ஆள் வச்சு அடித்து போட்டார். ஏன்னா அந்த பாஸ்டர் இவற்றை உள்ள விசுவாசியை அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால் இந்த பாஸ்டருக்கு பொருட்களை ஆள் வச்சு அடித்து போட்டார். உடனே இந்த பாஸ்டர் பெட்டில் படுத்துருக்கிறார். இந்த பாஸ்டரை பார்க்குறதுக்கு ஒரு பையன் போகிறான். அந்த பையன் தான் இந்த மேட்டரை என்கிட்ட சொன்னான். அந்த பையன் எனக்கு வேண்டிய பையன், அடிபட்டு பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்காரு. அந்த பாஸ்டரை பார்க்க இந்த பையன் போகிறான். போனோடனே இந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன், இப்போ பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான் அந்த பையன். இப்போ விவரமான பையன். அந்த பையன் கேட்குறான், அந்த பாஸ்டரை சோதிக்கான் அந்த பையன், பாஸ்டர் உங்களை அவர் அடிச்சு போட்டார், நம்மளும் ஆள் வச்சு அடிச்சிடுவோம் பாஸ்டர் அவனை அப்படின்னு அவன் கேட்குறான். அப்பா வெரி குட், உடனே செய்யிப்பான்னு இருக்கார் அவர். அந்த பையன் சொல்கிறான், என்கிட்ட மட்டும் அன்னைக்கு அந்த பாஸ்டர் இல்லை, வேண்டாம், கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நானும் அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருப்பேன், எனக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், இயேசுவை நான் பிடிச்சிருப்பேன். அவர் அன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஆள் வச்சு அடின்னு சொன்னதுனால எல்லா கிறிஸ்தவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க, என்ன கிறிஸ்தவம் அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன், நான் ஆர்சி பையன், அவன் நான் ஆர்சிக்கிலே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். பார்த்தீங்களா ஊழியக்காரங்க எப்படிலாம் தன்னை இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான் தேவன் சொல்கிறாரு. தேவன் பரலோகத்து வாசல் நின்றுக்கிறாரு, உங்களை உள்ளே விட மாட்டேக்காரு பரலோகத்துக்குள்ளே. அவங்க சொல்கிறாங்க உங்களை அறியேங்கிறாரு. என்ன இயேசுவை எங்களை அறியன்னு சண்டைக்கு போகிறாங்க இவங்க இயேசுக்கிட்ட. நான் உங்கள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணோமே, உங்கள் பேரை சொல்லி பிசாசை விரட்டியிருக்கோமே, உமது பேரை சொல்லி அற்புதம் பண்ணியிருக்கிறோமே, உமது பேரை சொல்லி ஊழியம் பண்ணியிருக்கோமே, எவ்வளோ பெரிய சர்ச்சுக்கிட்ட நான் ஊழியம் பண்ணியிருக்கோம் உமருக்காக, நீ எங்களை தெரியாதுங்கிறே என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இயேசு சொல்கிறாரு, அகன்று போங்கள் அக்கிரமக்காரரேங்கிறாரு, நரகத்துக்கு அனுப்பி விடுறாரு. இயேசு இதுதான் நடக்குது, இதுதான் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் பண்ணுங்கிறாரு, வெளியரங்கமாக பக்தி வேஷம் போட வேண்டாங்கிறாரு. நான் உங்களை நரகத்தில் தள்ளாமல் இருக்க, உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர, நன்மையை தர, என்னை வச்சு நீ பெரிய ஆளான்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. என்கிட்ட தாழ்த்துங்க, எல்லா புகழும் எனக்கு உரியது, தேவன் தன்னுடைய மகிமை யாருக்கும் கொடார், எல்லாரும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுத்துறானு, நம்ம அவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறது வாங்க, நான் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுங்கிறாரு. அதே மாதிரி தான் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது அப்படி தான், அல்லேலூயா சொல்கிறது அப்படி தான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேவனுக்காக சொல்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்க மக்களுக்காக சொல்கிறேன். அதை ஒரு ஸ்டைலாக, அதை ஒரு ஏற்ற இறக்கமாக சொல்கிறதுக்கு இல்லை. பக்கத்தில் உள்ள மக்கள் நம்மளெல்லாம் கவரணும், ஒரு அல்லேலூயா என்ன ஸ்டைலாக பார்க்க சொல்கிறாரு, பிரைஸ் தி லார்ட் என்ன ஸ்டைலாக சொல்கிறார், நம்மளை பார்த்து கவரணும்னு சொல்லக்கூடாது, அதை தேவனை நோக்கி சொல்லணும் அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்தரங்கமாக செய்கிறேன் தேவன்கிட்ட இருந்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். வேதத்தில் 2 பேர் சர்ச்சைக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் போய் ஜெபம் பண்ணுறான் ஆலயத்தில். அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தன்னை புகழ்கிறான். இயேசுவே தேவனே, நான் தசமாக கொடுக்கேன், என் விளைச்சலில் பூரா தசமாக கொடுக்கேன், உமக்காக உபவாசம் இருக்கேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கேன் உமருக்காங்க.
நான் அவனை மாதிரிலாம் இல்லைண்ணா. அவன் பக்கத்தில் இருக்கான் பாருங்க, ஆயக்காரன், அவன் பாவி. அவன் மக்கள்கிட்ட துட்டை பிடுங்குறான், வட்டிக்கு கொடுத்துருக்குறான், வரி வாங்குறான் மக்கள்கிட்ட இருந்து, ரோம ராஜ்யத்துக்காக மக்களை கஷ்டப்படுத்துகிறான், வரி வாங்கிட்டு இருக்கான். அவன் பாருங்க விபச்சாரக்காரன் அப்படின்னு அவனுக்கு குற்றப்படுத்துகிறான். தன்னை புகழ சொல்கிறான், அடுத்தவனை குற்றப்படுத்துகிறான் அவன். ஆனால் அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம வசனம் வாசி கேட்போம். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பார்த்தீங்களா? அவன் தன்னை பாவின்னு ஒத்துக்கொண்டுட்டான். தன்னை பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் பாவின்னு ஒத்துக்கொண்டா விடுவாரா? அவன் நீதிமானாக்கிட்டாரு. ஆயக்காரன் ஜெபத்தை கேட்டு நீதிமானா வீட்டுக்கு போகிறான். பரிசேயன் வந்த மாதிரியே வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு நிம்மதி இல்லாமல் வீட்டுக்கு போகிறான். இதுதான் தன்னை புகழக்கூடாது. தேவன்கிட்ட போய் தன்னை புகழக்கூடாது. தேவன் காரியத்துக்காக நான் பெரிய ஆளு, நான் பக்திமான கோயிலுக்கு போகிறேன், நான் தசமபாகம் கொடுக்கேன், என் காணிக்கையை ஊரெலாம் சேர்ந்து ஊரெலாம் பார்க்குற மாதிரி காணிக்கை போடுறது. தேவன் எந்த காரியத்தை அங்கீகரித்தார்? எந்த காணிக்கையை அங்கீகரித்தார்? 2 பைசா போட்ட காணிக்கையை தான் பெரிய காணிக்கைன்னு தேவன் சொன்னார். இயேசு சொன்னார். காணிக்கைப்பட்டியில் அமர்ந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம் காணிக்கை என்ன போடுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு விதவை போட்ட 2 பைசா தான் பெருசாக சொன்னார். அவர் காணிக்கை பெருசு இல்லை. நம்ம அதன் மூலமாக நீ ஒன்றை பிரபலப்படுத்தாத அப்படிங்கிறார் தேவன். நான் உனக்கு நன்மை செய்ய முடியாமல் போயிடுது அப்படிங்கிறார். நம்மளை அன்பு இரக்கத்தை பட்டு அப்படி சொல்கிறார் அவர். நம்ம அப்படி மாறுவோமாக. இனிமே நம்ம பக்தியை, நம்மளுடைய ஜபத்தை, நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் நம்ம அறவீட்டுக்குள்ளேயும் நம்ம தாழ்மையாக நம்ம விளம்பரப்படுத்த மாட்டோம். எனக்கு உபாசம்னு சொல்லக்கூடாது. விளம்பரப்படுத்தாமல் நம்ம காதும் வச்ச மாதிரி வலதுகை செய்வதை இடதுக்கு அறியாமல் இருக்கிற மாதிரி நம்ம நன்மைகள் செய்து தேவன்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். அடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் உண்டு, என் நண்பர். அவர் கூட போனால் பிச்சைக்காரங்களுக்கு ரூபா கொடுப்பார். பேக்கெட்டில் 20 ரூபா நோட்டை மாற்றி வச்சுருப்பார், 20 ரூபா கட்டு வச்சுருப்பார். ஒவ்வொருத்தரும் 20 ரூபா கொடுத்துட்டே இருப்பார். நம்மளோட கொடுக்க சொல்லுவார். எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யாமல் இந்த சார் செய்கிறாரு, நம்மளும் இன்னும் செய்யணுண்டா அப்படின்னு நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டு கொடுப்பேன். அதை சாரு எல்லா பிச்சைக்காரனுடையும் நம்மகிட்ட பேச மாதிரி பேச ஆமாம்மா, ஆமாம் தம்பி, ஆமாம் அண்ணன், ஆமாம் ஐயான்னு பேசுவார். அவர் பிச்சைக்காரன் நீ நல்லா பேச மாட்டார். அவரை கண்டா பிச்சைக்காரன் கூடிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரூபா கொடுப்பார். அவர் ஒரு நாள் பைக்கில் போயிருக்கார். ஒரு மனநல குன்றிய ஒரு பிச்சைக்காரரு அவரை பார்த்துக்கிட்டாரு. சார் பைக்கில் போகிறாரு, 20 ரூபா தருவார் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். காரும் பஸ்ஸும் வேனும் பைக்கும் ஓடிட்டு இருக்கு. உள்ளே ஓடுறான் இவர் சார் கத்துறான். இவர்கிட்ட ஒன்று அண்ணிலேருந்து என்ன பண்ணார், பைக் எடுத்தானா பெரிய தொப்பி வச்சு மார்வேட மாதிரி தன்னை மறைச்சிடுவார். என்ன அவரை பார்த்தா பிச்சைக்காரங்க ஓடி வந்துடுறாங்க. எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா? பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறார். அது முதல் 10 லோன் இதுக்கு தான் இதுக்கு தான் செலவழிக்கிறார். முதல் 10 லோன்னு அவர் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். நம்மளும் இதே மாதிரி நம்மளோட உதவின்னு கேட்குற எல்லாத்துக்கும் முடிஞ்சதை உடனே பண்ணிடறானு. அந்த உதவி பண்ணுறது நமக்கு வெட்கப்படுவோம். வீட்டில் யாராவது பிச்சை எடுத்தாங்கன்னா பசிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. உங்கள் சாப்பாடே கொடுத்துருங்க அவங்களுக்கு. அது பெரிய ஆசீர்வாதம். தேவதூதர்கள் கூட நம்மளை அப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதை அவங்க சாப்பாடு கொடுக்கணும். நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க பிரயாசப்படணும். நம்ம கையை நீட்டுறவங்களுக்கு எதாவது கொடுக்க வெளியே போகும்போது நம்ம தயாராக போகணும். பிச்சைக்காரங்க கேட்பாங்க, கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகணும்.
அப்படின்னா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும். இயேசு ஒரு பிச்சைக்காரரை பார்க்குறாரு. இயேசு அந்த பிச்சைக்காரங்கிட்ட அவர் எப்படி நடந்து கொண்டாருன்னு பார்ப்போமா? இப்போ இயேசு பார்த்த பிச்சைக்காரர் பரிதிமேயு. அவர் பிறவியிலே குருடன். இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறார். அவர் பிறவியிலே குருடனை அவங்க பெற்றோர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அவரை ஒரு டாக்டர்கிட்டையாவது ஒரு ஆஸ்பத்திரி அந்த காலத்தில் உள்ள வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போயிருப்பாங்க. கூப்பிட்டு போய் அப்பா அம்மா இருக்க வரைக்கும் அவர் பிச்சை எடுத்துருக்க மாட்டார். நல்லா கவனிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல சோமாக இருக்காது. அப்பா அம்மா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இல்லாமல் போயிருப்பாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் அவனை கொஞ்ச நாள் கவனிச்சிருப்பாங்க. அவங்களும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கலாம். கண் சோமாகலை, சாப்பாடு கொடுத்துருப்பாங்க முடிஞ்ச அளவு. அவங்களாம் தான் குடும்பம்னு ஆன பிறகு இவரை கவனிக்க முடியாமல் போயிருக்கான் அவங்களுக்கு. அப்போ ஒரு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அந்த கண்ணை சோகப்படுத்தணுங்கிற ஆசை அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்ததுக்கு, பரிதிமேயுக்கிட்ட அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ தான் கேள்விப்பட்டிருக்காரு, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ அவர் கண்ணை சோகப்படுத்துகிறாரு, அவர் தொட்டால் கண் சோமாகிறதுன்னு அவர் கேள்விப்பட்டிருப்பார். அதனால் இயேசுவை பார்க்க வாஞ்சையாக இருந்தார் அவர். பரிதிமேயு பிச்சை எடுக்கும்போதே இயேசுவை பாத்திரன்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்பட்டு அதுக்காக உணர்வுள்ளவனாகவே பரிதிமேயு இருந்தார். அவன் பரிதிமேயு ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது தான் இயேசு அந்த இடத்த கடந்து போகிறார். ஏகப்பட்ட கூட்டம், நெரிசல், சத்தம். இவர் கேட்குறார், என்ன இவ்வளோ கூட்டம் போகுதுன்னு கேட்குறாரு. இவர் இயேசு போகிறாருன்னு அவர் சொன்ன உடனே இவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட இருந்தவங்களாம் இவர் அதட்டுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத இயேசுவை, தூரப்போ அப்படின்னு அதட்டுறாங்க. நம்ம இருந்த மாதிரி தான் அந்த நேரத்துலையும் இயேசு கூட இருந்திருக்கிறாங்க. இயேசு யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளுக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களையும் ரசிக்க தானே வந்தார். அவங்க உடனே என்ன பண்ணியிருக்கானு? இயேசுகிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கானு. அதான் அவங்க வேலையாக இருந்திருக்கானு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியலை. இயேசு பற்றி தெரியாததுனால தான் இயேசுவை பெரிய ராஜா, பெரிய ஒரு அமைச்சர் மாதிரி, பெரிய ஆள் மாதிரி, அவர் பணக்காரர்களுக்காக மட்டும் வந்தவர்கள் மாதிரி அவர்களை ஆக்கி அவரை இயேசுவை நினச்சி கொண்டு இந்த கஷ்டப்பட்டவங்களாம் ஒதுக்குறாங்க. அவங்க அப்படி ஆட்கள் தான் இயேசு கூட இருந்திருக்காரு. அப்போது அவங்களாம் ஒதுக்குறாங்க. இவன் விடலை, பரிதிமேயை விடலை. முன்ன விட பலமாக சத்தமாக தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாரு. அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்துட்டு. அதுக்கு இயேசு என்ன செஞ்சார்னு பார்ப்போமா? வசனம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். வேதம் சொல்லுது இயேசு நின்றார் என்று. இல்லை, இயேசு நிற்கிறத ஒன்றும் அவ்வளோ முக்கியத்துவமா? ஆமாம், முக்கியத்துவம். எப்படின்னா, கூப்பிடுறவன் பிச்சைக்காரன், அவனுக்கு பிச்சை போட சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருக்கலாம். அவர் யூதாஸ் காரியத்துக்கு கூட பணப்பை இருந்திருக்கும். யூதாஸ் காரியத்தை கூட பிச்சை போடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அவர். ரெண்டாவது, அவர் எங்கே போகிறாருன்னா, அவர் சிலுவையின் பாடுகளுக்கு போயிட்டுருக்கார். அவர் நேராக போய் அடுத்து என்ன பண்ணுறாரு? அவர் கழுத மேலே ஏறி எஸ்லேமுக்கு கழுத மேலே போகிறார். அவர் ராஜாவாக போகிறார். அந்த பெரிய ஒரு ஊர்வலம் நடக்க போகுது. அதுக்கு தான் இயேசு போயிட்டுருக்கிறார். அதுதான் அவர் நின்னதை வேதம் சொல்லுது, இயேசு நின்றார் என்று சொல்லுது. இயேசு நம்ம நிற்க சொல்கிறார். பிச்சைன்னு பிச்சைக்காரன் கேட்டாலும் நாங்கள் நகலக்கூடாது. இயேசு எப்படி நின்றார் அதே மாதிரி நம்மளை நிற்கணும். அந்த இடத்துல நின்று அந்த பிச்சைக்காரனுக்கு உள்ள பிச்சையை போட்டுட்டு தான் போகணும். நம்ம இயேசு உதவி கேட்டவங்க கேட்க வராங்கன்னா அவங்ககிட்ட பேசணும். நம்ம முடிஞ்ச உதவிகளை அவங்க செய்யணும். யாரெல்லாம் அபய குரல் விடுறாங்களோ, யாரெல்லாம் உதவி கேட்குறாங்களோ நம்ம நிற்கணுங்கிறார் இயேசு. அதாவது நின்னார். நம்ம நிற்க சொல்கிறார் இயேசு. நின்று அவங்கள ஆறுதலாக, அவங்கள தேற்றி முடிஞ்ச உதவிகளை பண்ணி அவங்கள அனுப்பணுங்கிறாரு. அடுத்து பார்ப்போம், இயேசு நின்று என்ன செய்தார்னு பார்ப்போம். வசனம் 51வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என்ன கேள்வி இது? பிச்சைக்காரனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயின்னு கேட்குறாரு. பிச்சைக்காரனை பார்த்து ஒரு பிச்சைக்காரன் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை இது. காரணம், இயேசு அப்படி கேட்டதுக்கு அவனை பார்த்த உடனே அவனுக்கு கண்ணு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த பிச்சைக்காரனுக்கு தன்னால் முடிந்த எல்லா உதவியும் செஞ்சு அந்த கண்ணை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டார்.
அதனால தான் அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. இப்போவும் நீங்கள் ரோட்டில் சின்ன பையங்க வந்து பிச்சை கேட்பாங்க. அவன்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், இப்போ வாப்பா நான் அவனை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க, ஹாஸ்டல் சேர்த்து படிக்க வைக்கண்டான்னு சொல்லுங்கள், ஓடிடுவான் அவன். பிச்சையே வேண்டான்ட்டு ஓடிடுவான் அவன். பெண்கள் வந்து பிச்சை எடுப்பாங்க, வாமா வீட்டில் வேலை இருக்குமா, வீட்டில் தோட்டத்தில் வேலை இருக்குமான்னு கூப்பிடுங்க, ஓடிடுவாங்க. அவங்க பிச்சை எடுக்கிற தொழிலாக்கிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இந்த உடல் ஊனமுற்றவங்களும் அப்படி தான். அவங்கள ஆஸ்பத்திரிக்கு வாப்பா நான் சுகப்படுத்துகிறேன்னா அவங்க வேண்டாம் அவங்க பிச்சையை வேணா நீ போன்றுவாங்க அவங்க. ஏன்னா அதை தொழிலாக்கிட்டாங்க அவங்க. அதுதான் இயேசு இந்த கேள்வி கேட்குறார். ஆனால் பரிதிமேயோ பார்க்க ஆசைப்பட்டான், அவன் உழைக்க விருப்பப்பட்டான், அவன் உழைக்க தயாராக இருந்தான், அவன் பிச்சை எடுப்பதை நிறுத்த தயாராக இருந்தான். கண் பார்வை கிடைத்தால் என்பதை உணர்ந்த இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தார். அற்புதம் நடந்தது. அவன் இயேசு கூட திருப்பி ஊழியத்துக்கே போயிட்டார் அவர். நம்மளும் நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்க வைக்க ஏதுவாக இயேசுவை போல பிச்சைக்காரங்கள் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்யவும், பிச்சைக்காரன் சத்தம் கேட்டவுடனே நம்ம அசையக்கூடாது, நின்று அவங்களுக்கு உதவிகள் செய்யவும் இயேசு நம்ம கற்றுத்தர்றார். அந்த ஆசிரியர் பாருங்கள், பிச்சைக்காரங்க ரோட்டில் இருப்பாங்க. நம்ம பார்க்க போகிற வேலையில் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி அந்த சாரு பிச்சைக்காரங்க ரோட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி வீட்டில் இருந்து பெறப்படும் போதே 20 ரூபா நோட்டுக்கொட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு தான் வருவார் அந்த சார். அதே போல் நம்மளும் ரோட்டில் உள்ள பிச்சைக்காரங்களுக்கெல்லாம், நம்ம உதவின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும், துக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஆறுதலாக அவங்கள தேற்றி நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். இறுதியாக இந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். பார்த்தீங்களா? இயேசு சொல்கிறார் மலைப்பிரசங்கத்தில், கண் இருள் என்றால் சரீரமும் வாழ்க்கையும் இருள் அப்படிங்கிறார். கண் வெளிச்சம் என்றால் சரீரமும் வாழ்க்கையும் வெளிச்சம் என்கிறார் இயேசு. இப்போ கண் இருளான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். பார்த்தீங்களா? யூதாஸ் காரியத் தன்னை பெரிய புண்ணியவாளன் மாதிரி காட்டுறான், பெரிய நன்மை செய்கிற மாதிரி காட்டுறான், இயேசுக்கு முன்னாடியே காட்டுறான் பாருங்க அவன். யார்? அந்த சம்பவம் எங்கே நடக்குன்னா, லாசரு உயிர் தெழுந்த பிறகு சம்பவம் நடக்குது. லாசரு வீட்டில் இயேசு சாப்பிட்றாரு, விருந்து பந்தி இருக்கிறாரு. அப்போது அந்த மரியாள் வந்து ஒரு ராத்தல் வாசனை திரவியம் தைலத்தை அவர் தைலத்தால் பாதத்தை தொடச்சி பாதத்தில் ஊற்றி தன் தலைமுடியால் பாதத்தை துடைக்கிறா. தேவன் அதை சொல்கிறாரு, நான் வந்து சிலுவைக்காக நான் புறப்பட்டேன்லப்பா, அதுக்காக உள்ள முன்னேற்பாடுங்கிறார் இயேசு. இது 300 காசுக்கு விற்று அவன் ஏழைக்காக கொடுப்பான், அவன் பாக்கெட்டில் வச்சுப்பான். அவன் 300 காசுக்கு விற்று ஏழைக்கு கொடுக்கலாமேங்கிறார் அவன். கண் இருளாகி விட்டது. எதை அவன் பார்க்கல?
தேவன் இயேசு லாசரை உயிர் பெற வைத்த வல்லமை அவன் கண்ணுக்கு தெரியல, அவன் கண் இருளாயிட்டு. மரியாள் இயேசு மேலே வைத்த அன்பு அவன் பார்க்கல, அவன் கண் இருளாயிட்டு. அவன் கண்ணுக்கு எது தெரிஞ்சது? அந்த 300 பணம் தான் தெரிஞ்சது. அவன் கண் இருளானதுனால அவன் சரீரமும் அவன் வாழ்க்கையும் இருளாகி போச்சு. அவன் வாழ்க்கை எப்படி இருளாயிடுச்சு? நாண்டு கொண்டு செத்தான். கண் இருளாயிட்டுனா வாழ்க்கை இருளாயிரும். நம்ம கண் இருளடைஞ்சிட்டுனா, சில பேரோட கண் இருளாக இருக்க போய் நம்ம கண் என்ன பண்ணுதுன்னா மற்றவங்களுடைய காசு பணத்தையே பார்க்குது, மற்றவங்களோட வீடை தான் பார்க்குது. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், நம்ம அப்படி வீடு இல்லையேன்னு அந்த கண் அதை தான் பார்க்குது. அவன் போகிற காரை பார்க்குது, எத்தனை கார் இருக்குது பாருங்க, நம்மளுக்கு ஒரு கார் கூட இல்லையேன்னு பார்க்குது. அவன் வச்சுக்க பதவி, செல்வம், செல்வாக்கு, அதிகாரத்தை பார்க்குது. கண் இருளடைஞ்சதுனால மற்றவங்களை பார்க்குது. கண் தாங்கிட்ட உள்ள சுகத்தை பார்க்க மாட்டேங்குது, தன்னுக்கிட்ட உள்ள செல்வத்தை பார்க்க மாட்டேங்குது, தன்னுக்கிட்ட உள்ள சுகர் ப்ரெஷர் இல்லாத குணத்தை கண் பார்க்க மாட்டேங்குது. தான் என்ன சாப்பிட்டாலும் ஈரணமாகுது, அதை கண் பார்க்க மாட்டேங்குது. தன்னிட்ட உள்ள ஆரோக்கியத்தை கண் பார்க்க மாட்டேங்குது. கண் எதை பார்க்குது? அடுத்தவனை தான் பார்க்குது. கண் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுது, அடுத்தவனை பார்த்து அது நம்மகிட்ட இல்லையேங்குது. கண்ணு பார்த்து இல்லையேன்னு வேதனைப்படுது. நம்ம கண் குருடாயிட்டு. எதை பார்க்காம குருடாயிட்டு? நம்மகிட்ட உள்ள ஆரோக்கியத்தை, சுகத்தை, நம்மளோட ஜீரண சக்தியை, நம்மளுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை, நம்மகிட்ட இருக்கிற சமாதானத்தை, நம்ம படுத்தவனை தூங்கிடுறோமே, அந்த சுகத்தெல்லாம் கண் பார்க்க மாட்டேங்குது. பார்க்காம கண் குருடாயிருது. அந்த எதை பார்க்குது? அடுத்தவனை உற்று உற்று பார்க்குது. கண் பார்த்து நம்மளுக்கு வருத்தத்தை, கண்ணீரை, கவலையை, துக்கத்தை கண் ஏற்படுத்துது. அதே போல் பலருடைய கண் கெட்டு போனதுனால செல்ஃபோனை மட்டுமே பார்க்குது. பல வாலிபருடைய கண்கள்லாம் செல்ஃபோனை மட்டுமே பார்க்குது. அந்த கண்ணுக்கு நம்ம கடமையை செய்யாமல் தவறுறோமே, நம்ம வாழ்க்கை நாசமாக்கிட்டு இருக்குது, அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த கண் செல்ஃபோனில் உள்ள காரியங்களை, அதில் தான் ஃபோட்டோவை போடுறதில்ல, அதில் தான் பேசுகிறதுலையே அந்த கண் கவனமாக இருக்குது. அந்த கண் குருடாயிட்டு. எதை பார்க்காம? கடமையை செய்யாமல் நம்ம வாழ்க்கை நாசமாக்கி ஆகிட்டு இருக்கிறதே அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த கண் அதை பார்க்கல. அந்த கண் குருடாகி விட்டது, அது பார்க்க முடியாமல். அந்த கண்ணுக்கு நம்ம திறமை, நம்மகிட்ட உள்ள திறமை, நம்ம ஆண்டவர் தந்த திறமைகளெல்லாம் அந்த கண் பார்க்க மாட்டேங்குது. அந்த கண் செல்ஃபோனையே பார்த்து அடுத்தவங்களே பார்த்து வறுமைக்குள்ளே போயிடும். வறுமைக்குள்ளே போகிறோங்கிற அந்த கண்ணுக்கு தெரியலை. அந்த கண்ணுக்கு செல்ஃபோனை மட்டும்தான் தெரியுதே ஒழிய, இதை பார்த்து நம்ம கடமை செய்யாமல் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி படிக்காமல் மார்க் இல்லாமல் நம்ம மண்ணில் சமைக்க போகிறோம், நமக்கு ஒன்றுக்கத்த வேலையில் சேர போகிறோம்னு அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த கண் குருடாகி விட்டது. அந்த செல்ஃபோனை பார்க்காம நம்ம கடமையை செய்யணும், நம்ம படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், உழைக்கணும் அப்படிங்கிறத அந்த அந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த கண் நேரத்தை பூரா வேஸ்ட் பண்ணுற காரியத்திலேயே மூழ்கி அது வறுமையில் நம்ம போகிறோங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது. பல பெற்றோர்களுக்கு குடும்ப ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணுறது இல்லை, டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வீணாக அடுத்தவன்கிட்ட பேசிகிட்டே பொழுது போக்குறது. அந்த கண்ணுக்கு தன் பிள்ளைங்க கெட்ட பழக்கத்துக்கு ஆளானது அந்த கண்ணுக்கு தெரியல. டிவியை பார்க்குறது தான் அந்த கண்ணுக்கு தெரியுத ஒழிய தன் பிள்ளை கெட்டு போனது அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த கண்ணால் அந்த பிள்ளை நாசமாகி கொண்டு இருக்கிறாங்கிறது கண்ணுக்கு தெரியல. அந்த பிள்ளையுடைய அங்க அசைவுகளை அந்த கண்ணு பார்க்க மாட்டேங்குது. அந்த கண்ணு அடுத்தவங்கிட்ட மகிழ்ச்சியாக பேசியிருக்கிறது தான் அந்த கண்ணு விரும்புது. நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல் பேச்சை கேட்காம இப்படி கெட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியல. நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம பிள்ளைகள் காட்டணுமேன்னு அந்த கண்ணுக்கு தெரியல. நம்ம காட்டாமல் அந்த பிள்ளைங்க பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களேன்னு அந்த கண்ணுக்கு தெரியலை. குடும்ப ஜெபத்தை அந்த கண்ணு நடத்த மாட்டேங்குது.
அந்த குடும்ப ஜெபத்தை நடத்தி நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுமே. நம்ம பிள்ளைகளுக்கு குடும்ப ஜெபத்தை நடத்தி இயேசுனுடைய கட்டளைகளை கற்பித்து கொடுக்கணுமே. குடும்ப ஜெபத்தில் ப்ரேயர் பாயிண்டாக எதை வைக்கணும்னு அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த குடும்ப ஜெபம் நடந்தாலும் அந்த ப்ரேயர் பாயிண்ட் அந்த கண்ணு எது வைக்குது? இயேசுவே என் பிள்ளைக்கு வேலையைத்தா, படித்தா தானே வேலை கிடைக்கும். எனக்கு எங்களுக்கு காசத்தா, வீட்டைத்தா, உலக தேவைகளையே கேட்டு 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 இயேசுனுடைய கட்டளைகளையும் இயேசுவையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாமல் அவருடைய அன்பத்தை மன்னிக்கிற இதயை தாரும்பா, விட்டு கொடுக்குற இதயை தாரும்பா, போதும் என்கிற மனதை தாருமான்னு கேட்காம அள்ளி போகிற காரியத்தையே கேட்டு 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 பிள்ளைகளை எல்லாம் அவங்க எப்படி கெட்டு போனாங்க, எப்போ கெட்டு போனாங்கன்னே பெற்றோருக்கு தெரியாமல் கண்கள்லாம் குருட்டு கண்களாக இருக்கிறது. இயேசுவே, நம்மெல்லாம் இயேசுகிட்ட கண்ணை, என் குருட்டு கண்ணை மாற்றும்பான்னு கேட்போம். என் பிள்ளைகளை கெட்டு போகாமல் இருக்க நான் செய்கிற காரியங்கள் செய்யணும்பா, என் கண்ணை மாற்றும்பான்னு கேட்போம். டிவியை விட்டு கண்ணை எடுப்போம், செல்லை விட்டு நம்ம கண்ணை எடுத்து நம்ம கண்ணெல்லாம் நம்ம வெளிச்சமாக்குவோம். இருள் நம்ம கண்ணை விட்டு போகட்டும். நம்ம இயேசுனுடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம். இயேசுனுடைய கட்டளையிலையும் கற்பனையிலையும் நம்ம கை கொண்டு நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க சாட்சி உள்ள வாழ்க்கை கற்றுக்கொள்ள நம்ம தயாராகுவோம். தயாரானா நம்ம கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டது போல் நம்ம பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்திடுவோம். நம்ம தேவன் நம்ம மலைப்பிரசங்களை கற்றுத்தாரார், மன்னிக்கிற கற்றுத்தாரார், பொக்கிஷங்களெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்க கற்றுத்தாரார். நம்மளுக்கு நம்ம கண் இருளடையாமல் இருக்கிறதுக்குள்ள காரியங்களை கற்றுத்தாரார். நம்ம யூதாஸ் போல நம்ம கண் இருளடையாமல் நம்ம ரட்சிப்பையும் புதுப்பித்து கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் கண்ணீர், கஷ்டம், கவலை இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு ஏதுவாக எல்லாரையும் மன்னிப்போம். வெளி வேஷம் போடாமல் இயேசுகிட்ட உண்மையாக பக்தி உள்ளாக இருப்போம். நம்ம பொக்கிஷங்களெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். யூதாஸ் போல நம்ம கண்ணை குருடாக்கி செல்ஃபோனையும் டிவியையும் பார்த்து நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம பரிதவிக்க விடாமல் இருப்போம். அப்படி செய்கிறதுக்கு தேவனுடைய ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட சத்தியங்கள்லாம் எங்கள் இதயத்தில் பதியட்டும்பா. எங்களை சத்தியங்களை மாற்றட்டும்பா. எங்கள் பெரிய மாற்றங்கள் எங்களுக்குள் நடக்கட்டும்ப்பா. எங்கள் பிள்ளைங்களை பற்றி நாங்கள் என்னென்ன காரியம் நினச்சிட்ருக்கோமோ அதெல்லாம் செயல்படுறதுக்கு ஏதுவாக இயேசுவை முதல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கணும்பா. அந்த குடும்ப ஜெபத்தில் வைக்கிற ப்ரேயர் பாயிண்ட் மன்னிக்கிற இருதயம், தாழ்மையுள்ள இருதயம், குறை சொல்லாமல் இருக்க குணம், கோல் சொல்லாமல் இருக்க குணம், சண்டை போடாமல் இருக்க குணம், சாந்த குணம், போதுமன்ற மனத்தை இயேசுகிட்ட கேட்கணும்பா. அதை கேட்டு நம்ம குடும்பம் எல்லாமே பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிற, நித்திய ஜீவனுக்கு நாங்கள் தகுதிப்படுத்துகிற குடும்பமாக மாறுவோம்ப்பா. இயேசுவே, அப்படி செய்யும் பிதாவே. பரலோக பிதாவே, எங்கள் ஜெபத்துக்கிட்ட அப்படி செய்யப்பட தேவக்க நன்றி பிதாவே. எங்களெல்லாம் இன்னொரு விஷயம் மன்னித்து நாங்கள் உமது பிள்ளையாக மாற்றி எங்களை மன்னிக்கிற இருதயத்தையும், எங்களுக்கு இயேசுவே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற இருதயத்தையும், எங்கள் வெளிச்சம் ஒளி விரிந்த கண்களையும், நாங்கள் வேஷம் போடாமல் உங்களுக்கு பக்தியாக உங்களை தொழுது கொள்கிற ஆளாகவும் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. அப்படி செய்கிற தேவக நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன்.